நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைகிறதுக்கான வெற்றி பயணம் தொடங்கினத இந்த திருச்சியிலிருந்து தான். மறந்திருக்க மாட்டீங்க, 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்க மாநாட்டில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷன் அறிவிச்சேன். என்னுடைய கொள்கையை அறிவிச்சேன். என்னன்னா, தமிழ்நாட்டை துறைவாரியா எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி 7 வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன். முதல் வாக்குறுதி, வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. இரண்டாவது வாக்குறுதி, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. மூன்றாவது வாக்குறுதி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது வாக்குறுதி, அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். ஆறாவது வாக்குறுதி, எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது வாக்குறுதி, உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 9.69 விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி. இந்தியாவில் நாம் தான் நம்பர் 1. நாம தான். வேளாண் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் அதிகமாகி சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறோம் சட்டமன்றத்தில். அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர்கல்வியில சேர்றாங்க. எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் இந்தியாவோட சராசரியை விட 2 மடங்கு அதிகம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல 5ல் 1 பங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒன்றிய அரசே ரிப்போர்ட் தராங்க. காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணெய் நிறுத்தும் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம். மாணவர்கள் இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு, சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு, அட்டெண்டன்ஸ் கூடி இருக்கு. மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தி ஐநா விருதையை வாங்கியிருக்கிறோம். நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நீதி அரசை உருவாக்கி இருக்கிறோம். எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாதுன்னு கவனமா செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர், விளிம்பு நிலை மக்கள்னு எல்லாருக்குமான ஆட்சியாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி நாட்டுக்கு எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கு. நாடு போற்றும் 4 ஆண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படின்னு சொன்னோம். அடுத்த வர ஆண்டுகள்ல இப்போ நான் சொன்ன சாதனைகளெல்லாம் நாமளே பீட் பண்ற மாதிரி இதைவிட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியா சொல்றேன். இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதா ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க. அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு 10 வருஷத்துல. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தப்போ அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க. அதுவும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார். காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல. அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துயரெல்லாம் நடந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் அது நிறைவேறிச்சு. நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி எரிஞ்சுது. ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளன்னு பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க. ஏன் இதையெல்லாம் இப்ப நினைவுபடுத்துறேன்னா, அப்படிப்பட்ட இருண்ட ஆட்சியிலிருந்து 4 ஆண்டுகள்ல நம்ம விடியல் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கோம்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக தான் சொன்னேன்.
இது சும்மா தொடக்கம் தான். நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். 4 ஆண்டுகள்ல சரிவில் இருந்து நம்பர் 1 மாநிலமாகி சாதனை படைச்சோம். இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடுத்து வரும் ஆண்டுகள்ல பார்ப்பீங்க. அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம். என்றும் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.